புரட்சி தலைவி அம்மானு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவை கூப்பிட்ட மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட இடத்தை பிடிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க தான். அது இயல்புதான். ஆனா அதற்கு ஒரு திறமை, அவங்கள மாதிரி ஆற்றல், அன்பு எல்லாமே இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாம அவங்கள அம்மானு கூப்பிட்ட மாதிரி என்னைய அப்பான்னு கூப்பிடுங்க யாராச்சும் அப்படின்னு வந்தா தமிழ்நாடு சும்மா இருக்காது. செய்ன்னு செஞ்சு விட்டுரும். இதை நான் சொல்லலைங்க, நடந்த நிகழ்வுகள் சொல்லுது. தமிழ்நாட்டுல நான் போகிற இடமெல்லாம் பெண்கள் எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்கும் போதே ஆனந்தமா இருக்குதுன்னு எழுதி கொடுத்த டயலாக்க மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சு வீடியோ எடுத்து விளம்பரம் செஞ்சாரு ஸ்டாலின். அந்த வீடியோ வெளியான அடுத்த நொடியே கொதிச்சு போயிடுச்சு தமிழ்நாடு. என்னது அப்பாவா? யாருக்கு அப்பா? எப்பா சாமி ஆள விடுங்கன்னு வகை வகையா ரகரகமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாடே பாலியல் வன்கொடுமைகளால கத்தி கதறிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு தேடி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து அப்பா காமெடி செய்யறாரே ஸ்டாலின், இவருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு வெளிப்படையாவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பள்ளியில படிக்கிற 5 வயசு குழந்தை முதல் கல்லூரி மாணவிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் போது அப்பான்னு கதறினாங்களே, அது கேட்கலையா ஸ்டாலினுக்கு? வேலைக்கு போற பெண்கள் முதல் வீட்டுல இருக்க பாட்டிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம பயந்து போய் அப்பா எங்களை காப்பாத்துங்கன்னு கதறினாங்களே, அது கேட்கலையா ஸ்டாலினுக்கு? போதை ஆசாமிகளால துரத்தப்படும் போது பயந்து போய் பதற்றத்துல கத்துனாங்களே, அந்த சத்தம் கேட்கலையா ஸ்டாலினுக்கு? வேலை இல்லாம சாப்பாட்டுக்கு திண்டாடுற இளைஞர்கள் கதறு சத்தம் கேட்கலையா? போதைப் பொருளுக்கு அடிமையாகி தான் பெற்ற குழந்தைகள் பாலா போறத பார்த்து வேதனைப்படுற பெற்றோரோட கதல் சத்தம் கேட்கலையா முதல்வருக்கு? இந்த எந்த சத்தமும் கேட்காத ஸ்டாலினுக்கு அப்பான்னு கூப்பிட்டது மட்டும் சத்தமா கேட்டுருச்சோ? யார்கிட்ட வந்து கதை விடுறாரு இவரு? தன்னோட மகனை எப்படியாச்சும் அரசியல்ல கொண்டு வந்துடணும், அவருக்கு துணையா தன்னோட மருமகனை ஆளாக்கி விட்டுடணும்னு அனுதினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் உதயநிதியோட அப்பாவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் கதறல்கள் எங்க கேட்க போகுதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சும்மா கிழிச்சு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஐயோ, நம்மளோட ஐடியா இப்படி சொதப்பி நமக்கே ரிவீட் அடிச்சிருச்சே, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இப்படியெல்லாம் வீண் விளம்பரம் செஞ்சு மக்களோட வயிற்றுச்சலை ஏன் வாங்கி கட்டிக்கணும்னு யோசிச்சுதான் அத்தோட இந்த அப்பா விளம்பரங்களை உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டாலின். உண்மையாவே அப்பாங்கிறவர் யாரு? தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைனா தான் உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவாரு. ஆனா தன்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வீடியோ போட்ட ஸ்டாலின் என்னைக்காச்சும் பெண் குழந்தைகளை நான் காப்பாத்துறேன்னு உறுதி கொடுத்திருக்காரா? பாதுகாப்புக்காக துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம தேவையில்லாம இப்படி விளம்பர படம் எடுத்து நாடகம் போட்டு சொதப்புனாரு ஸ்டாலின். ஆமாங்க, அப்பா போட்ட கணக்கு ரொம்ப தப்பாதான் போச்சு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.